விபீஷணனை கூட்டு நன்னா இருப்பான்னு சொல்லியிருக்கணும். அதோட நிக்கல. ராமர் என்ன பண்ணிட்டார், இங்கேருந்து எப்படி போறார்? சேத்துவதான் இன்னும் கட்டவே இல்லையே, எப்படி போறோம்னு தெரியல, ராவணனை ஜெயிக்க போறோமான்னு தெரியல. இதனால் நான் உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், ராமர் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் போடுறார், இனிமேலிருந்து லங்கைக்கு ராஜா விபீஷணன். எல்லா குரங்கும் பாக்குது, என்னையா இது, இங்கே நம்மளே போல அங்க ஒரு ராஜா இருக்கார். இது கார்த்தால 5 மணிக்கு ஸ்வேரிங் இன் மாதிரி இருக்கே. என்ன இது? என்னன்னா அங்க ராவணன் உயிரோட இருக்கான். he suffering from good health, நன்னா சுபிக்ஷமா இருக்கான். அவனுக்கு என்ன இங்கே இதெல்லாம் மனுஷாலே கூட்டு, இது 70,000 குரங்க வேற கூட்டுன்னு போனோம். எப்படி போறோம்னு தெரியல. லங்கைக்கு ராஜாவா விபீஷணன் ஆக்கியாச்சு. ஐயோ, லக்ஷ்மணரே அண்ணா எல்லாம் ஒழுங்கா இருக்கா உங்களுக்கு? இப்போ ஒரு விஷயம் பாருங்க, இது ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. விபீஷணன் தான் லங்கைக்கு ராஜாவாகணுங்கிற எண்ணத்துல வந்தானா? இல்ல, அது இல்லையே. ஏன்னா இவர் தான் வீக்கா இருக்கார் ராமர். எப்பவுமே ஹோம் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடுறதுன்னு ஒண்ணு இருக்கு நமக்கு. இதுல இவர் வேற கிரவுண்டுக்கு போறார் இல்லையா, இவரே வீக் பொசிஷன்ல இருக்கார் ராமர். சோ நிச்சயமா அவன் விபீஷணன் லங்கா நமக்கு கிடைக்குங்கிற எண்ணத்துல வரல. அவன் மோட்சத்துக்காக தான் வந்தான்னு தேசிகன் எடுத்துட்டார். மோட்சம் தான் எனக்கு, ராமர் திருவடியில இருந்தா போறோம். ஆனா ராமர் என்ன கிஃப்ட் பண்ணார்? லங்கை. உடனே அந்த காலத்துல ஒருத்தர் கேட்டார், அவனுக்கு எண்ணம் இலங்கையை பெறுவதுதான், அந்த எண்ணத்தோடு தான் வந்தான். நீ நினைத்த எண்ணம் நிறைவேறிற்று, ஏற்றுக்கொண்டான். அதுக்கு ஏத்துக்கல விபீஷணன். அது ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. பெருமாள் கிட்ட நம்ம மோட்சத்தை பிரார்த்தனை பண்ணி பெருமாள் மோட்சத்தை நமக்கு பிரதானம் பண்ணாலும் பண்ண பிறகு பெருமாள் ஒரு வேலை கொடுப்பார். இப்போ எங்களுக்குலாம் சம்பிரதாயத்துல சொல்லும் போது, நீ வைகுண்டத்தை போய் என்ன பண்ணுவேன்னா சந்தனம் அரைப்பேன்பா. ஐயோ, நான் மோட்சத்துக்காக தானே போறேன்னு சொல்லக்கூடாது. மோட்சத்துக்காக போறோம், சந்தனம் அரைன்னா அரைக்கணும். இவன் மோட்சத்தை கேட்டுதான் வந்தான், பெருமாள் மோட்சம் கொடுக்குறேன்னார். அதுக்கு முன்னாடி நீ லங்கைக்கு நல்ல ராஜாவா இருன்னு அவர் சொன்னார்.